நான் கொஞ்சம் புதுசு இப்போ தான் போக போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா சவுண்ட்? ஆஃபாக கேட்குதா? கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் பண்ணுறேன்னா டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. கரெக்டாக பேசணும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீம் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால் என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த டைலாக் சொல்லும்போது இதை இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த படம் சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் அந்த செட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுன மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ கயாடு. தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொன்னார் வெளியே வந்து, ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி எழுதும்போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு இருக்க மாதிரி இருப்போம். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடி தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் இவனுக்கு கூப்பிடுறோமே இவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்றா டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோடய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது டிராவிட் தான் அதை அங்கே சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் நான் டிராவிட். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானா யோசிச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. நான் கேரக்டர் ரோல் பண்ணுங்க, அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் இருக்குது. இப்போ சீரியஸான படம் பண்ண போகிறோம், இன்றைக்கி நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீன்னால் இல்லை புதுசாக இப்போ தான் ஒன்று எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ரக்ஷன், ஏஞ்சலின், மாதமுட்டி, நட்டி சார், எல்லாருக்கும் சாரி சார். நான் நான் கொஞ்சம் புதுசு இப்போ தான் போக போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். யார்? ஆமாம் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலைன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கட்டுரைலாம் எழுதி வச்சுருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, சூரியன் இருப்பதோ கிழக்கு, இதெல்லாம் ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீட்டாக ஃபர்ஸ்ட்டு போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிசேன் சார், சாரி சார். நான் சின்னி சார் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க சொன்னார் நீங்கள் காமெடியில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு. ரொம்ப ரமணிகன் நான் அவர்கிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் நான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோல் ஆகுது, சாரி.